லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட காசு பணம் இல்லைன்னா இன்னொரு நாள் செஞ்சு மனசை ஆறுதல் படுத்திக்கலாம். ஆனா நம்மள விட்டு இந்த பூமியை விட்டு போனவங்களுக்கு இப்போ இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம்னா நம்ம திரும்ப நினைச்சாலும் பண்ண முடியாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி மரியாதைய நம்ம கண்டிப்பா பண்ணிடணும். டேய் செந்திலு, உன் மாமா வரும்போது கடையில எம்பிட்டு காசு இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. சரி. அப்படியே நம்ம செட்டியார் கிட்ட வட்டிக்குன்னு சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வர சொல்லு. அத்தை, எதுக்கு தேவையில்லாத கடன் எல்லாம்? விஷயமே இல்ல. நீ என் தங்கண்டி. ஆமா வடிவேலு, உங்க அண்ணனோட குடும்பம் சாப்பாடுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்க? எப்படியும் அந்த அமுதாதான் பெருசா தான் பிளான் பண்ணுவாளே. அண்ணா அவங்களாம் கிடக்குறாங்க பிச்சைக்கார குடும்பண்ணே. பெருசா என்ன பண்ண போறாங்க? சோத்த போட்டு சாம்பார் கூட்டு இதெல்லாம் போடுவாங்க. தொட்டுக்கு ஒரு முட்டை வச்சாலே போதுனே, அதுவே பெரிய விஷயம்ன்ற. வேற என்னென்ன பண்ணுவாங்க? அண்ணா ஆனா நாம அப்படி விட்டுறக்கூடாதுண்ணே. ஏதாவது தடபுடலாம் பண்ணி அசத்தி பண்ணோண்ணே. மட்டன், சிக்கன், மீன், முட்டன் அசைவத்துல அரிஜோபா விருந்து வச்சிருவோம். சூப்பர்ண்ணே. ஜெரு வடிவேலு, பெரிய சமயக்காரனா புடி. நல்ல குறும்பாடா பார்த்து வாங்கடா. நாட்டுக்கோழியா அடி. இங்க பாரு, எம்புடி செலவானாலும் பரவாயில்ல, சோத்துலதான் அவங்கள அடிக்கிறோம். கூட்டனுக்கு இறுதி மரியாதை பண்ற உரிமையை நாம தாண்டா வாங்குறோம். முதல் ஆளா வந்து மாலையை போட வேண்டியதானே? அப்படி போடு, மாலையை போட்டு எனக்கு போடுறா. மதனி, காப்பி தண்ணி எடுத்துக்கோங்க மதனி. காலையில இருந்து காப்பி டீயா குடிச்சு நாக்கெல்லாம் புண்ணா போச்சு. உள்ள போய் சில்லுன்னு சர்பத் ஏதாவது இருந்தா கலந்து கொண்டு வா, அப்படியே எல்லாருக்கும் கொடு. சரிங்க மதனி. சரி போ. ஐயா, இந்நேரம் நீ உசுரோட இருந்திருந்தா அப்படியே ஜிகிருத்துட்டாவ சில்லுன்னு கேட்டு என் உசுரை எடுத்திருப்ப. பாத்தியாப்பா இங்க நடக்கிற கூத்த? நீ உசுரோட இருந்த காலத்துல ஒரு பையன் உன்னை வந்து பாக்கல, ஒரு வாய் சோறு பொங்கி போடல. இப்ப நீ போனதுக்கு அப்புறம் பாவி பைய பிள்ளைங்க பெரிய கௌரவத்துக்காக ஊருக்கே விருந்து வைக்க போறாங்களாம். ஆட்டை வாங்குறேன், கோழிய வாங்குறேன்னு வகை வகையா செய்யறாங்களாம். இதெல்லாம் நீயா திங்க போற?
எல்லாம் உன் பேரை சொல்லி அவங்க தான் நல்லா திங்க போறாங்க. பண்ணட்டும் பண்ணட்டும், என்னதான் பண்ண போறாங்க நானும் பாக்குறேன். மனுஷன் நீயும் நல்ல விவரமான ஆளுதாயா. நீ செத்ததுக்கு அப்புறம் பாடியை தூக்குறதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பக்காவா பிளான் பண்ணிருக்கையா. அங்கதான் நீ நிக்கிற. நீ உசுரோட நல்லா இருந்தப்பவே ஒரு பையன் ஏன்னு வந்து உன்னை பாக்கல. இப்ப என்னடானா ஒரு வாய் சோறு போடாதவெல்லாம் பெரிய கௌரவத்துக்காக பண்றேன்னு நான் நீனும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நல்ல கமிட்டி எல்லாம் அமைக்க தெரிஞ்ச உனக்கு இங்க நான் ஒருத்தி தனியா இருப்பேன்னு எப்பவாவது நினைச்சு பாத்திருக்கியா? கிழவா, நீ மேல போனதும் மூத்த சம்சாரத்தை தேடி போன. நீ திரும்ப அவ கூட சிரிச்சு பேசி கொஞ்சி பேசுறத பார்த்த. அங்கேயே மேல வந்து கொன்னு போட்டுருவன், பாத்துக்க ஜாக்கிரதை. என்ன தனிக்கிறவ? வாப்புல வாவே 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 உட்கார். அட உட்காராத்தா. என்னடியம்மா அப்படி என்ன ஆடு வாய பிளந்து பாத்துட்டு இருக்க? இல்ல, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறியா? நான் யார்கிட்டமா பேச போறேன்? எல்லாம் இந்த மனுஷங்கிட்டதான். நீங்க பேசினா தாத்தாக்கு எப்படி செத்தவங்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கேக்குறியா? அதெல்லாம் பேசலாம் புள்ள. இவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. இங்க அங்கன்னு எல்லாருமே சுத்திட்டு எல்லாத்தையும் காது கொடுத்து நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஐய, என்னத்த அப்படி பாக்குற? என்னடா இந்த கிழவி புருஷனை மரியாதை இல்லாம அவன் இவங்கிறாளேன்னு பாக்குறியா? இந்த ஆளுக்கெல்லாம் எதுக்குள்ள மரியாதை? என்னதான் ஊருக்கே அரசனா இருந்தாலும் இவர் எனக்கு புருஷன் தானே. ஊருக்கு முன்னாடிதான் மாமா மாமான்னு கொஞ்சிட்டு கூப்பிடுவேன். ஆனா 4 செவத்துக்குள்ள நாங்க இருக்கும்போது இவனை அப்படிதான் மரியாதைலாம் கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட்டாதான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்தான் என்ன அப்படி கூப்பிட சொல்லி கெஞ்சுவாரு. என்னைய பாக்குற? உனக்கு என்ன மரியாதை வேணுமா என்ன? இப்ப இருக்கிற சின்னஞ்சிருச்சுக்கெல்லாம் புருஷனை எப்படி எப்படி எல்லாமோ பேர் சொல்லி கூப்பிடுதுங்க. பட்டுக்குட்டி, புச்சிக்குட்டி, பன்னிக்குட்டி, மாமா குட்டின்ட்டு. எந்த காலமா இருந்தாலும் என்ன புள்ள? அட, அந்த காதல் பாசம் என்னைக்கும் அது ஒண்ணுதானே புள்ள. எந்த காலமா இருந்தாலும் பொம்பளை மனசு ஒரே மாதிரிதான். சரிதா, நீ எப்படி உன் புருஷனை கூப்பிடுவ? மாமான்னு சொல்லிவிடாத. தனியா இருப்பல, அப்ப எப்படி கூப்பிடுவ? பேசாம நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா கூப்பிடுற வார்த்தை ரொம்ப விவகாரமா இருக்கும் போல இருக்கு. சரி 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 சரி, சின்ன பிள்ளைங்க வெக்கப்பட்டு சொல்ல மாட்டீங்க. நாங்க பழைய ஆளுங்க, எதையும் மனசுல வச்சுக்காம படப்பட புரிஞ்சிருவோம். என் மாமனை பாரு பாரு, பாத்தியா? எப்பவும் சிரிச்ச முகமா இருப்பாரு. வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் பாரு. ஏன் பாட்டி, இம்புட்டு நாளா உங்க கூட வாழ்ந்த புருஷன் இன்னைக்கு உங்களை விட்டு போயிட்டாக. அத நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? உங்க கண்ணுல நான் ஒரு சின்ன கண்ணீரை கூட பார்க்கலையே. நான் என்னத்து கழணும்? இந்த மனுஷன் என்ன கட்டிக்கிட்டு தடவையா இந்த வீட்டுக்கு குட்டியாந்தப்ப நான் என் அப்பா தலை விட்டுட்டு வந்த ஏக்கத்துல ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதேன். அப்ப அத பார்த்த இந்த மனுஷன் இப்ப எதுக்கு நீ அழற,
எனக்கு யாராவது அழுதாலே சுத்தமா பிடிக்காதும் பாரு. வாழ்க்கையில எப்பவுமே கலகலான்னு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும் பாரு. இந்த பாரு, இதுதான் நீ அழறத நான் பாக்குற கடைசி தடவையா இருக்கணும். நான் செத்தா கூட நீ அழக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாரு. இந்த மனுஷன் கூட நான் சண்டை போட்டுட்டு ஐயோன்னு கண்ணை கசக்குனா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இனி உனக்கு அப்பன் ஆத்தா சொந்தம் எல்லாம் நான் தானே அப்படியே கட்டி அடிச்சுக்கிட்டாரு. எப்ப வேணாலும் எந்த சூழ்நிலையிலயும் என்ன அளவிடாம பாசமா பாத்துக்கிட்ட மனுஷன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமா பாக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி சொன்ன மனுஷன் முன்னாடி நான் எப்படி அழறது? இங்க பாரு. ஐயோ 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 ராசா ராசா. இந்த மாதிரி செத்ததுக்கு அப்புறம் கூட சிரிச்ச முகமா தானே இருக்காரு. இவர் இப்படி பார்த்தா யாருக்காவது அழணும்னு தோணுமா என்ன? இவருக்கு முன்னாடி நான் போகணும்னு நினைச்சேன். ராசா முந்திக்கிட்டா. நான் இல்லாம மேல என்ன கஷ்டப்பட போறாரோ தெரியல. இப்ப கூட இவர் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டதா நான் ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே இல்லை. அவர் உடம்புதான் என்னை விட்டு பிரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேனே தவிர அவர் உசுறு என்னைக்கும் என்னை விட்டு போகவே போகாது. என்ன அப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்கும். என் அழகா ரசிக்கலன்னா இந்த மனுஷனுக்கு தூக்கமே வராது. என்ன என் மாமா குட்டி அப்படிதானே? ஐயோ என் ராசா. பாரு என் மாமா குட்டி, உன்னை பிரிஞ்சு என்னால ரொம்ப நாள் இருக்க முடியாது. என்னையும் சீக்கிரம் கூட்டிக்கோ. நம்ம 2 பேரும் லாங் டிரைவ் போகணும். சொல்லுங்க மாமா குட்டி. என்னத்தா இங்க வந்து ஏன் வாய ஆன பொழுதுட்டு பாத்துட்டு இருக்க? ஆமா, நீயே இவ்வளவு நேரம் இங்க இருந்தா சமையல் வேலையெல்லாம் யார் கவனிக்கிறது? இங்க பாரு, எல்லாம் போடுற நேரமாச்சு, என்ன ஏதுன்னு போய் பாரு. இங்க பாரு, இவர் மனச குளிர வச்சாதான் இவருக்கு கடைசி மரியாதை பண்ற உரிமை உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? இந்த விழா கமிட்டியில இருக்கிறவனுங்க கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. புரியுதா? போத்தா, அட போ, முதல்ல போய் பாரு போ. சாரி. என்ன ஊட்டி என்ன சொல்லுது? அவங்க புருஷன்கிட்ட பேசுறத பார்க்க வேடிக்கையா இருக்கா? புருஷன் போனதால லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா? என்ன அமைதியா இருக்க? இல்ல, இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற காதலை பத்தி யோசிக்கிறேன். ஓ, வாழும்போது இருந்த அதே பாசமும் அந்நியமும் இந்த வயசுல அவங்க செத்த அப்புறமும் அப்படியே இருக்கு. தோல் சுருங்கினதுக்கு அப்புறமும் கிடைக்கிற காதல் தான் உண்மையான காதல். புருஷன் பொண்டாட்டியானா இவங்கள மாதிரி இருக்கணும். ஓ, எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு காதல்? ஓ, உனக்கு காதல்லாம் பிடிக்குமா? கல்யாணம் ஆகி இம்புட்டு நாள் ஆயும் உனக்கு காதல் பிடிக்கும்னு தெரியாம போச்சே. என்னப்பா, நம்ம ஆளுங்களாம் வந்தாச்சுல்ல? எல்லாரும் வந்தாச்சுப்பா. ஆமா, ஏன் எல்லாரையும் வர சொன்னீங்க? இந்த பாருங்க, சொந்தக்காரங்களா மாமா மச்சானுங்களா உங்க எல்லாருக்கும் எதுவா இருந்தாலும் முன்ன நிக்க போறது நான் தான். அந்த பெரும்பாய குடும்பத்துக்கு எதுவும் பண்ண போறது இல்ல, அத மனசுல வச்சுக்கங்க. மொத்த
மொத்த பேரும் என்னோட விருந்துக்கு தான் வரணும். ஆமா, வந்து வயிறார சாப்பிடுங்க, வாயார புகழுங்க. இங்க பாருங்க, உங்களுக்காக கறிச்சோறுலாம் சிறப்பா ஆக்கி வச்சிருக்கேன். ஊர்ல ஒரு பயம் மிஸ் ஆயிடக்கூடாது. மொத்த பயலும் கரெக்டா வந்து ஆஜராயிருக்கணும். இங்க இருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பய கூட அவங்க வீட்டு பக்கமே போயிடக்கூடாது. ஏப்பா பழனி, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மானங்கட்ட வீட்டுக்கு நாங்க போவோமா? ஆ, ஆ. அது மட்டும் இல்லாம நீ கறி கஞ்சி போடுற அங்க வெறும் சாம்பார் மட்டும் தானப்பா. போக மாட்டோம்ப்பா. நீ சொல்லி என்னைக்குப்பா நாங்க மாறி போயிருக்கோம்? அந்த மானங்கட்ட வீட்டுக்கு நாங்களும் போக மாட்டோம்ப்பா. அண்ணன் சொன்ன மாதிரி தான். பாயல கறி போட்டு எடுக்கலாம்ப்பா. இன்னும் 2 வை. போய் நான் நல்ல இருந்தோ 2 துறக்க எடுப்பா. போனா அவங்க அப்பா விட்டு எடுத்து வரேன். ஆள போ போ போ. எப்படி சாப்பாடு நல்லாக்கா? ஆமா ஆமா, நீங்க 3 நேரம் திங்காம இங்க வந்து திங்கும் போது தெரியுது நல்லா இருக்குன்னு. சாப்பிடுங்க. என்ன மாதிரி முத்து சோகமா சாப்பிடுற? உன் கண்ணுல தண்ணி வருது. ஏப்பா, குழம்பு என்ன காரமா இருக்குதா? இல்லைங்கய்யா. ஐயோ, வந்தவங்களை எல்லாம் அள வச்சிருவாங்க போட்டுருக்க. ஆஹா, பிச்சு வீட்டுல அழுகு சத்தமா? ஆட்டத்தை கழிச்சு விடுங்கடா. இல்லைங்கய்யா. என்ன ஆனந்த கண்ணீருங்கய்யா? ஆனந்த கண்ணீர் தானே? அதான பார்த்தேன். விழா கமிட்டியே அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திர முடியாது. குறிப்பா என்ன ஏமாத்தவே முடியாது. எடுத்து சொல்லியா மீசையை ஆட்டிக்கிட்டு. அடா பிரமாதம். புல் கட்டு கட்டிட்டீங்க போட்டுருக்க. பிரமாதம். அப்பா. அப்புறம் சின்னவரே ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டீங்க போல் இருக்குதா? நாங்க என்னங்க சொல்றது? விழா கமிட்டி நீங்க தான் சொல்லணும். அப்படியா? ஏங்க சாப்பாடு எப்படி இருந்தது எல்லாரும் சொல்லுங்க. திருப்தியா இருக்கு. நல்லா இருந்து சொன்னவங்கள கை தூக்குங்க. எச்சி கையோட தூக்குறாங்க பாருங்க. சூப்பராமா சாப்பாடு. தம்பி, இன்னொரு குரூப் சாப்பாடு ரெடி பண்றேன்னு போனாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஆமா, அது இருக்கா இல்ல இந்த விருந்த பார்த்து விழுந்தடிச்சு ஓடி போயிட்டாங்களா? போயிருக்கலானே. யாரு பார்த்தா? ஆமா ஐயா ஐயா, அவங்க வீட்டுக்கு பின்னால பந்தி வச்சு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. என்னது சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்களா? வந்திருக்கிற மொத்த சொந்த பந்தமும் இங்க உட்கார்ந்து மூக்கப்பிடிக்க தின்னுட்டு இருக்குது. அங்க என்ன தனியா இன்னொரு பந்தி நடந்துட்டு இருக்க? யாருக்கு பரிமாறுவீங்க? ஏமி சார், ஒருவேளை அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிடுறாங்களோ? இருக்கும். ஏதோ சதித்திட்டம் நடக்குது இங்க. குழப்பம் வேண்டாம், வா போய் பாத்துருவோம். பாத்துருவாங்கிறீங்களா? சரி வரணுங்க. அங்கேயும் சாப்பிடுவீங்கல்ல? அதானே போய் போங்க போங்க போங்க. நீங்க வாயா. போலாமே. இப்ப அவங்க எதுக்கு போறாங்க தெரியுமா? இங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாக்குறதுக்காக போறாங்க. நீங்க தப்பால எடுத்துக்கூடாது. அங்கே சாப்பிடுவாங்க. மாப்பிள்ள இந்த பக்கம் போடு. நல்லா வகு நிறைய சாப்பிடுங்க. சரிங்கண்ணா. ஆட்டோக்காரி அக்கா நல்லா சாப்பிடுங்க.
நல்லா வயிறார சாப்பிடுங்க. பஞ்ச பரதேசிலாம் உட்கார வச்சு பந்திச்சோறு போடுறாங்க. அம்மா எங்க வயிறு மனசு ரொம்ப நிறைஞ்சிருச்சுமா. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வாங்க 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 பாட்டி. நல்லா சாப்பிட்டியலா? நாங்கெல்லாம் கோயில்ல எல்லாம் காத்து கிடந்தோம். சாமி இங்கனுக்குள்ள இருக்கு. என் புருஷன் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான் சாமி. ருசிச்சவனுக்கு சோத்த போடுறதை விட நல்ல வயிறு பசிச்சவனுக்கு சோத்த போடுறதுதான் முக்கியம்னு.